ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 16ஆம் தேதி சர்வ அமாவாசையானது வருகிறது. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை விரதமும் சேர்ந்து வருதுங்க. ஸோ இதனால இந்த நாளை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மிக முக்கியமான நாளாகவே நம்ம பார்க்கலாம். அதாவது அதிசக்தி வாய்ந்த ஒரு நாளாகவும் இந்த நாளை நம்ம பார்க்கலாம். இந்த அமாவாசையினுடைய கிரகத்துடைய தாக்கத்தால் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக நிகழப்போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொண்டு பயனடையலாம். அந்த வகையில் உங்களுடைய ராசி துலாம் ராசியாக இருந்தால் துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத நிச்சயமா நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அது மட்டுமில்லாமல் இந்த அமாவாசை நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினைத்தாலும் சரி, உங்களை பிடித்திருக்கக்கூடிய ஜென்ம பாவங்கள் நீங்கணும் அப்படின்னு நினைத்தாலும் சரி, அதுபோலவே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் திருஷ்டி அனைத்துமே நீங்குவதற்கு எளிமையான ஒரு பரிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த அமாவாசை நாளில் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நீங்க செய்து வரும் பொழுது உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான மாற்றங்கள் இதனால ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு சொல்லும் போது இந்த நாளில் புதிதாக ஒரு காரியம் தொடங்கினாலும் அது 100% வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா சில பரிகாரங்களை இந்த நாளில் செய்வதன் மூலமாக உங்களை பிடித்திருக்கக்கூடிய ஜென்ம பாவங்கள் நிச்சயமா நீங்கிடும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. பொதுவாகவே அமாவாசை தினங்களில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அது நல்லதா அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த நாளில் குறிப்பிட்ட சில விஷயங்கள் மட்டுமே செய்யணுங்க, சில விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது புதிதாக வியாபாரம் தொடங்கக்கூடாது. ஏற்கனவே இந்த மாதிரி தொழில் செய்து இருந்தீங்கன்னா அதுல புதிய மாற்றங்களை நீங்க கொண்டு வரலாம். இந்த நாளில் புதிய வீட்டில் பால் காய்ச்சுதல், கிரக பிரவேசம், வரனுக்காக பெண் பார்ப்பது, பந்தல் கால் நடுவது, நிச்சயதார்த்தம், இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்களை பிடித்திருக்கக்கூடிய ஜென்ம பாவங்கள் நீங்குவதற்கு இந்த நாளில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமாவாசை நாளில் பசு மாட்டிற்கு அகத்து கீரையும் எள்ளு புண்ணாக்கு வாங்கி நீங்க கொடுக்கணும். அதுபோலவே காகத்திற்கு படியல் சாதம் அனைத்துமே கலந்து ஒன்றாக நீங்க கொடுக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காகத்திற்கு எல்லை தோல் செய்து அதுல ஏதாவது இனிப்பை செய்து உருண்டையாக்கி எள்ளு உருண்டையாக நீங்க தானமாக கொடுக்கலாம். இதனால நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய தேவைகளை புரிந்து கொண்டு உதவி செய்வார்கள் அப்படின்னு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. இது போன்ற விஷயங்களை அமாவாசை நாளில் நீங்க செய்து வந்தாலே உங்களை பிடித்திருக்கக்கூடிய ஜென்ம பாவங்கள் முழுவதும் நீங்கிடுங்க. அடுத்ததாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்வதற்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாள் இதற்கு சிறந்த நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பரிகாரம் எளிமையான முறையில் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு ஒரு புதிய மண்பானையில மஞ்சள் தூள், குங்குமம், ₹1 நாணயம் இந்த மூன்றையும் போட்டு மகாலட்சுமி படத்திற்கு முன்பாக வைத்து பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீர வேண்டும் என்று நீங்க மனதார வேண்டிக் கொள்ளணும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தண்ணீரையும் இந்த பானையும் உங்க வீட்டுக்கு அருகில் உள்ள ஆலமரத்துக்கு அடியில நீங்க எடுத்து செல்லணும். அங்கு பள்ளம் தோண்டி கையோடு கொன்று சென்ற நீரை பானையில் ஊற்றி அதன் பிறகு பள்ளத்திற்குள் வைத்து மண்ணை போட்டு பானையை நீங்க மூடி வைக்கணுங்க. இப்போது மீண்டும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பானை புதைக்கப்பட்ட இடத்துல கைகளை வைத்து கடன் பிரச்சனை நீங்க வேண்டும் என்று நீங்க மனதார வேண்டிக் கொள்ளலாம். இப்படி செய்து வந்தீங்கன்னா விரைவில் உங்களுடைய இன்னல்கள் தீர்ந்து கடன் பிரச்சனை முற்றிலும் தீரப்போகும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி பரிகாரங்களை நீங்கள் செய்யும்போது முழு நம்பிக்கையுடன் நிச்சயமாக செய்யலாம். அடுத்ததாக இந்த அமாவாசை நாளில் கல்லுப்பு பரிகாரத்தை நீங்கள் செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டி எதிர்மறை ஆற்றல் அனைத்துமே நீங்கிடும். ஸோ இந்த கல்லுப்பு பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 அகல் விளக்குகளில் கல்லுப்பை நிரப்பி வீட்டின் வாசலில் ஒரு புறம், வரவேற்பு அறையில் ஒரு புறம், குளியல் அறையில் ஒரு புறம், இந்த 3 அறைக்கு வெளியே நீங்க வைக்கணும். 3 நாட்கள் கழித்து இந்த கல்லுப்பை நீரில் கரைத்து விட்டு அகல் விளக்கை தனியாக பத்திரப்படுத்தி நீங்க வைத்துக் கொள்ளலாம். இதனால உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் கண் திருஷ்டி நீங்கி நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக பெருகுங்க. ஸோ கண்டிப்பா இந்த அமாவாசை தினத்துல இந்த பரிகாரத்தை நீங்க முழு மனதார செய்யலாம். ஸோ மே 16ஆம் தேதி இந்த அமாவாசைக்கு பிறகு துலாம் ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத நாம இப்போ தெரிந்து கொள்ளலாம். இந்த காலகட்டம் துலாம் ராசினியர்களுக்கு ஏற்ற காலகட்டமாக நிச்சயமா அமையலாம்.
பொதுவாகவே துலாம் ராசினியர்கள் ஆடம்பர செலவு செய்யாமல் தேவைக்கேற்ப செலவு செய்வதில் திறமையானவர் அப்படின்னு உங்களை சொல்லலாம். நீங்க பொதுவாகவே சிக்கனமானவராக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது துலாம் ராசியில உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் தோன்றலாம். அது போலவே வங்கி கடன் மூலம் வாங்கிவிடக்கூடிய ஒரு சூழலும் உங்களுக்கு ஏற்படும். அதாவது கையில காசு இல்லை என்றாலும் இந்த மாதிரி வாகனம் வாங்கக்கூடிய விஷயத்துல வங்கி கடன் மூலம் நீங்க வாகனத்தை வாங்கியே தீரணும் அப்படின்ற ஒரு முடிவுல இந்த காலகட்டத்துல நீங்க இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமாக செய்வது அவசியம். ஏன்னா கடன் வாங்கி செய்யும் போது இதனால ஏதாவது ஒரு வகையில சிக்கல் பிரச்சனை கண்டிப்பாக வரலாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அதற்கு ஏற்ற சேமிப்புகளை நீங்க சேர்த்து வைத்த பிறகு இந்த மாதிரி ஆசைகளை நீங்க நிறைவேற்றி கொள்ளலாம். அதுபோலவே துலாம் ராசியில இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு பார்க்கும் பொழுது சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சொத்து வாங்குவது விற்பது நல்ல விதத்துல முடியலாம். அதுபோலவே வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு பெருகக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. உங்களுடைய கிளைகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமா உங்களுக்கு உருவாகும். ஸோ வியாபாரிகளுக்கும் தொழில் செய்யக்கூடிய நேயர்களுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டமாக நிச்சயமா உங்களுக்கு அமையலாம். அதுபோலவே குடும்ப தலைவிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் பண பற்றாக்குறை ஏற்படும். ஸோ பெண்களுக்கு இதுவரை நிறைய விதமான கஷ்டங்கள் துன்பங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் சந்தித்து வந்திருக்கலாம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் பண பற்றாக்குறை உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளின் உதவியால் பண பிரச்சனை நிச்சயமாக நீங்கிடும். சகோதர சகோதரி உறவு இந்த காலகட்டத்தில் மேம்படக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கிறது. வெளியூரில் இருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். அதுபோலவே கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் நினைத்ததற்கு மேலாகவே உங்களுக்கு பண வரவு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு இதுவரை நீங்க வெயிட் பண்ணி காத்திருந்த ஒரு காலகட்டம் இப்போ உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இந்த நேரத்தை நீங்க புத்திசாலித்தனமா பயன்படுத்தி உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு சிறந்த காலகட்டமாக நிச்சயமா உங்களுக்கு அமையலாம். திரை உலகிற்கு தங்கள் பாதம் பதியும்படி சாதனை படைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கிறது. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். அன்றைய பாடங்களை படித்து நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த நேரத்தில் மாணவர்களுக்கு உடல் ரீதியாக பாதத்தில் வழி வந்து போகலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் பொதுவாகவே துலாம் ராசினியர்கள் என்ன தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையாருக்கு அருகம்புள்ளை சாற்றி வழிபட்டு வருவது உங்களுக்கு சிறந்ததாக இருக்குங்க. ஸோ முடிந்த அளவுக்கு தெய்வ வழிபாடுகளை செய்வது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் துலாம் ராசினியர்களுக்கு மே 16 அமாவாசைக்கு பிறகு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.